ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கோவம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 5 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் இருக்கும் நண்பா, அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்ஸ்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் உங்கள் லவ்வர் ஃபோட்டோவோ இல்லை எதனாவது நீங்கள் பர்சனலாக ஒரு ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்கன்னா, ஸோ அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோ யாருமே பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி வைப்பீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு தனியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் அதே மாதிரியே தான் நண்பா, நம்ம உங்கள் லவ்வர் ஃபோட்டோவோ இல்லை உங்கள் பர்சனலாக ஏதோ ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணி வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நண்பா. லாங் ப்ரெஸ் பண்ணோடனே மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த இமேஜோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதாவது டாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா JPEG அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க நண்பா. ரிமூவ் பண்ணிவிட்டு TXT அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் மாதிரி ஒன்று வந்துடும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் வராது நண்பா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக தான் வரும். ஸோ அதை நம்ம அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டெக்ஸ்ட் தான் வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த இமேஜ் இருக்காது. ஸோ அந்த பர்சனலான இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதை திரும்ப எப்படி இமேஜாக கொண்டு வரது, அதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ திரும்பவும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க நண்பா. அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் ரீநேம் இருக்கும். ஸோ அதே மாதிரியே ரீநேம் பண்ணிக்க நண்பா. அந்த டாட்டுக்கு அப்புறம் அந்த TXTன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி என்ன நேம் இருந்துச்சோ அதே மாதிரியே JPEG அப்படின்னு என்னோடதுல இருந்துச்சு. உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அதவே திரும்பவும் அடிச்சுட்டு திரும்பவும் சேவும் கொடுங்க நண்பா. ஸோ திரும்பவும் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதே இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி நம்ம லவர் ஃபோட்டோவோ இல்லை எதனாவது ஒரு பர்சனலான ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணி நம்ம தேவையான போது மட்டும் அதை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா Globfone அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டாகவே ஒரு சைட் வரும். ஸோ அந்த சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதில் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. உங்களுக்கு இன்னொரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு இல்லைனா உங்கள் யாரோட நேமோ இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ங்க நண்பா. இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்தியான்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் இந்தியான்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு கால் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக ஒரு கால் பண்ணுறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க பிளாக் பண்ணவங்களை நம்ம அன்பிளாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ரைவேட் கால் மூலிமா அவங்க கூட நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்க எத்தனை வாட்டி பிளாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை அன்பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எத்தனை வாட்டி வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்கன்னா அவங்க நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே கீழே கால்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கால் பேசிக்கலாம். ஓகே நண்பா, மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே சேம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க நண்பா. ஸோ அதில் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்டு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அப்லோடு இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல எதனாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் எதனாவது ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் தனித்தனியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சைட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களை மட்டும் அழகாக கிராப் பண்ணி கொடுத்துருவாங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஓகே நண்பா, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே நண்பா, நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் சர்ச் பண்ணுற இடத்துல மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க நண்பா. சர்ச் பண்ணோடனே அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதில் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க நண்பா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் எங்கேயாவது நீங்கள்
ட்ரிபிள் வாட்டி அதாவது 3 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு ஜூமிங்கில் வந்துடும் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனாவது ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை எதனாவது ஒரு இமேஜில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் அதாவது குட்டியாக இருக்குதுன்னா அதை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக உங்கள் மொபைலில் எங்கேயாவது 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துடும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த இமேஜை நம்ம குட்டியாக இருக்கிற இமேஜ்லாம் நம்ம ஜூமிங்கில் பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ யார்ட்டையாச்சும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்து முடிச்சுட்டு அவங்க யூஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அதை வாங்கிட்டீங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, உங்கள் மொபைலில் என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க நண்பா. சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆக்டிவிட்டின்னு ஒரு சைட் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் மொபைலில் என்னெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மை ஆக்டிவிட்டியில் வந்துடும் நண்பா. ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான். உங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து நீங்கள் இதுவரையும் என்னெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க, என்ன டேட்டில் என்ன டைமில் பார்த்துருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும் நண்பா. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 18+ வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கெல்லாம் ரொம்ப டெலிட் பண்ணியிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இருந்தாலுமே இந்த இடத்துல டெலிட் ஆகாமல் இந்த இடத்துல அப்படியே தான் ஷோ ஆயிரும் நண்பா. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலைன்னா மேலே ஐகான்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நீங்கள் டெலிட்டே பண்ணியிருந்தாலும் நார்மலாக டெலிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டெலிட்டே பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகாமல் உங்கள் மொபைல் அப்படியே தான் இருக்கும் நண்பா. இதை எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஆல் டைம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும் நண்பா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களோ எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஸோ இது எல்லாமே டெலிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே டெலிட் பண்ணணும்னா டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அந்த குரோம் மட்டும் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த குரோம் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க நண்பா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் சொன்ன இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வைங்க நண்பா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.